பண்ணணும் அப்படின்னு சொல்லி சினிமா ஒன்று கொடுக்கும். எல்லா ஆக்டருக்குமே இது பக்கெட் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும் டு ஆக்ட் வித் தலைவர் சார். அண்ட் எனக்கு இன்னும் ஒரு ரொம்ப இன்க்விசிட்டிவா நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஜெயிலர் படத்துல வந்து இஃப் எனிபடி ஹேட் கான் அண்ட் நரேட்டட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தலைவரோட பையன் அப்படின்னு சொன்னா அஃப்கோர்ஸ் எக்ஸைட்டிங்கா இருக்கும், தே வில் இமீடியட்லி சே எஸ். பட் ஆஸ் திஸ் ஸ்கிரிப்ட் கோஸ் ஆன் நரேட் பண்ணும்போது யூ நோ ஹவு இட் கோஸ் டவுன் த கேரக்டர். ஸோ அப்படி உங்களுக்கு நெல்சன் சார் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ஹவ் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? அண்ட் நீங்கள் எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து ஈஸியாக ஸ்போர்ட்டிவாக அதை எடுத்துக்கிட்டு இது எனக்கு சூட் ஆகும், ஐம் கோன் டூ இட் அப்படின்னு பண்ணீங்கன்னா, இல்லைன்னா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ல தலைவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே ஒரு அற்புதமான விஷயம், லெட் மீ டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு யூ டுக் இட் அப்பா? எனக்கு இந்த படம் ஜெயிலர் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் அந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்துச்சுல, அது வரும்போது நான் வந்து பயங்கர எக்ஸைட் ஆனேன். ஹோட்டலில் நான் வந்து நெல்சன் சாரோட டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது இங்கே தான் எம்ஆர்சியில். அப்போ நான் லிஃப்ட்ல ஐ ஜஸ்ட் மெட் ஹிம், ஹாய் சார் ஹவ் ஆர் யூ, நெல்சன் சார் மீட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர்ல ஒரு லீட் ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம இந்த கேரக்டர் வந்து பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏடிஸ் எல்லாமே டிஸ்கஷன் போயிருக்கு. அதுல நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இவங்க பண்ண வேண்டியது, அவங்க பண்ண வேண்டியது, இவங்க பண்ண வேண்டியது தெரியுமா அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமா இருக்கும்ல. எனக்கு கடைசியில படம் முடிச்சுட்டு தான் சொன்னாங்க எனக்கு அது. ஆக்சுவலி அது வரைக்கும் எனக்கு சொல்லல. அப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க டிஸ்கஷன்ல தரமணி ராக்கி இந்த ஏடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட். நெல்சன் சார் ஏடிஸ்க்கு எல்லாத்துக்குமே சார் சூப்பரா இருக்கும் சார், இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் சார், இது போடலாம் சார், இந்த பையனை போடலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார் என்ன அப்பதான் பார்த்தாரு சமர்செட் ஹோட்டல்ல. பார்த்துட்டு டக்குன்னு என்னன்னு தெரியல, சாரோட மேனேஜர் விஜய்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீ விஜய்ன்னு சொல்லி சரணா கூப்பிட்டு கால் பண்ணி, பிரதர் எங்க இருக்கீங்க அப்படின்னு. நான் இப்பதான் ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், சொல்லுங்க அப்படின்னு. இல்ல நீங்க எங்க இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நேரா நீங்க சமர்செட் ஹோட்டல் வந்துருங்க, சார் உங்களை பாக்கணுங்கிறாரு. இட் வாஸ் இமிடியேட். நான் இது வந்து அந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நான் மீட் பண்ணி ஒரு 2 months இருக்கும். 2 months கழிச்சு இந்த ஒரு கால் வந்து அவர் மேனேஜர்ட்ட இருந்து வருது, ஸ்ரீ விஜய் கிட்ட இருந்து வருது. சரி இமீடியட்டா நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் போனேன். நான் சரி ஏதோ ஒன்று ஸ்கிரீன் டெஸ்டா இருக்கும், இல்லை சம் டிஸ்கஷனா இருக்கும், இல்லை நரேஷனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு போனேன். போன உடனே ஹி கால் மீ, லைக் இந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு ஹீரோ தான் பண்ணணும், எனக்கு உங்க படம் தரமணி ராக்கி ரொம்ப பிடிக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல இப்படி முடியும், எண்ட் வந்து கிளைமேக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நான் கதை கேட்டோன்னே நான் வந்து எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, ரஜினி சாரோட பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தாலுமே அந்த கதை கேட்டோன்னே எனக்கு என்னச்சுன்னா அந்த ஸ்கிரிப்டோட இம்பார்ட்டன்ஸ், அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னவா இருக்கு. நம்ம சும்மா வந்துட்டு போறோம் அப்படின்னு எனக்கு அது பண்ணணும்னு எனக்கு இருந்திருக்காது. அப்படி இருந்திருந்தா ஸோ த ஹோல் ஃபிலிம் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் அப்பா பையன். இமீடியட்லி ஐ செட், சார் ரஜினி சாருக்கு ஓகேயா, சார் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது, சார்கிட்ட நீங்க வரதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், அவர் உங்க படம் ரொம்ப பிடிக்கும், உங்களையும் ரொம்ப நல்லா தெரியும், டபுள் ஓகேன்ட்டாரு சூப்பர் அப்படின்னு சொன்னபோது, சார் அவர் சொல்லிட்டாருன்னா எனக்கும் ஓகே சார் நான் பண்றேன், இவ்வளவுதான். ஸோ ரொம்பலாம் யோசிக்கல, எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சது அந்த கேரக்டரோட. ஸோ நெகட்டிவ் ஷேடோ கிரே ஷேடோ வாட் எவர் இட் இஸ், ஐ டென்ட் கேர் அபவுட் இட் பிகாஸ் ஐ நியூ தட் கேரக்டர் இஸ் அ வெரி வெரி pivotal character and it's a very important character.